வணக்கம். வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான, டேஸ்டியான, அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியான பச்சைப்பயிர் சுண்டல் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து தேவையான பொருளும் செய்முறை என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி முந்தான நாள் நைட்டே நல்லா வந்து ஊற வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சா கூட இது வந்து போதுமானது. இப்போ நம்ம வந்து கழுவி ஊற வச்சுருக்க பச்சைப்பயிரை வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து பயிர் வந்து முங்குற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி அளவு அதிகமாக ஊற்றாதீங்க. இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் நல்லா வந்து வேக விட்டுடலாம். இப்போ வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து 2 விசில் வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஸ்டீம்லாம் இறக்கிட்டேன் பாருங்கள். நல்லா வந்து நம்ம சுண்டல் வந்து வெந்துருச்சு. ஸோ இது வந்து குழையக்கூடாது, நல்லா முழுசாக இருக்கணும். வெந்தும் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப குழஞ்சிச்சுன்னா சுண்டல் வந்து நல்லா இருக்காது. ஸோ இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுக்கணும். இப்போ இது வந்து நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து இருத்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வடிகட்டியோ ஸ்ட்ரெயினரோ எதுலையாவது போட்டு நம்ம தண்ணியை வந்து இருத்து எடுத்துடலாம். ஸோ இந்த தண்ணி வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது குழம்போ பொரியலோ அதுக்கு வந்து தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுண்டலை வந்து கொஞ்சம் நல்லா ஆறட்டோன்னு விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான தாளிப்புக்கு தேவையான பொருள் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு 1/4 முடி தேங்காய் அளவுக்கு வந்து நான் எடுத்துருக்கேன். ஸோ உங்கள் தேங்காய் உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். இல்லைனா தேங்காவே வேண்டாம்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா கொஞ்சம் நல்லா கோர்ஸாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு நிமிஷம் ஓட்டினாலே போதும். தேங்காய் வந்து நல்லா பூ போல் ஆகிடுச்சு. இல்லைன்னா நீங்கள் தேங்காய் திருவி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும். ஒரு கடாயில் வந்து ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் சூடாக இருந்தால் அதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம். கடுகு சீரகம் வந்து நல்லா பொரியட்டோன்னு விட்டுடலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து, ஒரு கொத்து அளவுக்கு ஃப்ரெஷ் கருவேப்பிலை, அப்புறமா காரத்துக்கு வந்து 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து நான் பாதியாக கிள்ளி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஸோ பச்சை மிளகா போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாம் ஸ்லைஸாக வதக்கி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்புலாம் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஆற வச்சுருக்க சுண்டலை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வந்து கலந்து விடுங்க. பாருங்கள் எப்படி நம்ம பச்சைப்பயிறு வெந்திருக்கு, ஏன்னா முழுசாக இருக்குது. நீங்கள் ஒரு ரொம்ப தண்ணி விட்டீங்க, அப்புறம் நிறைய நேரம் விசில் விட்டிங்கன்னா அது ரொம்ப வந்து குழஞ்சிடும், சுண்டல் மாதிரியே இருக்காது அது. இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை அதில் சேர்த்துடலாம். தேங்காவை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி இது. ரொம்ப அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ பச்சைப்பயிரில் வந்து நிறையவே ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயோ இல்லைன்னா ஈவினிங் ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்காகவோ இது வந்து கொடுக்கலாம். இல்லைன்னா இது நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அவங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாவே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுதாங்க சூப்பரான, டேஸ்டியான, ஒரு ஹெல்த்தியான பச்சைப்பயிர் சுண்டல் இல்லைன்னா க்ரீன் கிராம் சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.